ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மணி வந்து 7:10 ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். மணி 7:10 ஆயிடுச்சு. வண்டி எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காக. அவுட் சைட் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 14 டிகிரி இருக்குது. வண்டி வந்து ஃபுல்லாக ஆர்பிஎம்மில் மேலே ஏறி இன்னும் ஓடிட்டுருக்கு ஒரு 2 நிமிஷமாக. ஸோ இன்னும் கொஞ்சம் ஆர்பிஎம் டவுன் ஆகிடணும். ஸோ ஏன்னா வண்டி அப்போ தான் வந்து நார்மல் கண்டிஷனில் வந்ததுன்னு அர்த்தம். ஸோ வண்டி வந்து இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஸோ இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். மழைலாம் ஃபுல்லாக இல்லைங்க, மழை எதுவும் இல்லை. வண்டி துடைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு கழுவி விடணும், இந்த வேலை இருக்குது. ஸோ இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றது பார்க்கலாம். சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி டேக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து பார்த்திங்கன்னா 8:30 ஆகுதுங்க. வந்து வந்தேன், செம்ம டிராஃபிக் இன்றைக்கி. ஸோ 8:15 வந்தேன்னா 8:15 வந்துட்டு இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு 1/4 மணி நேரம் தான். ஸோ 1/4 மணி நேரத்தில் என்ன பண்ண முடியும்? அந்த கருப்பு கலர் வண்டி சும்மா அந்த சேரு போகிற மாதிரி கொஞ்சம் தடிச்சு விட்டேன். கொஞ்சம் திட்டாக தான் இருக்குது. பையன் அதுக்குள்ளே 8:30 மணிக்கு டைம் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ பையன் வந்து காலேஜ் கிளம்பிட்டான். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக ஏந்திச்சி கூட கழுவி இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு குளிர் ஒத்துக்க மாட்டேங்குது. அதனால் சீக்கிரமாக ஏந்திரிக்கிறது கிடையாது. 6:30 மணிக்கு எழுந்திருப்பேன், 6:45 எழுந்திரிப்பேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு வண்டியில் உட்கார்றதுக்கு சரியாக இருக்கும். ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா போய் கூப்பிட்டு வருவேன். வந்ததுக்கப்புறம் தான் வண்டி எப்பயுமே துடைப்பேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக்னால லேட் ஆகிடுச்சு, 8:15 ஆகிடுச்சு வரத்துக்கு. வந்துட்டு அந்த வண்டியை வந்து சும்மா ஏனோ தானோன்னு துடைச்சி விட்டேன். எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. துடைச்சிட்டியா அப்படின்னா துடைச்சிட்டேன் அப்படின்னேன். என்ன கந்த கோலமாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூருங்க, லைட்டாக தூரும், அப்பப்போ அடிக்கடி தூரும். இன்னும் வந்து வானம் வந்து மூடிக்கிட்டே தான் இருக்குது. அதனால் தூரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படியும் திருப்பியும் கந்தலாய் தான் வந்து நிற்கும். ஏன்னா கருப்பு கலர் வண்டி, அதனால் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அது வந்து எப்படி சொல்கிறது, நியாயத்துக்கு அதை வந்து நல்லா சோப் போட்டு நல்லா கழுவி விட்டுட்டு கழுவுனா தான் கருப்பு கலர் வண்டி கொஞ்சம் தொடச்சா தான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஒரே துணியை வச்சு நம்ம முக்கி எவ்வளோ, அது வந்து ஃபுல்லாக துணியில் வந்து மண்ணாக ஆகிடும். அதை க்ளீன் பண்ணி அதை திருப்பியும் துடைக்கணும். அந்தளவுக்கு டைம் இல்லை. சும்மா ஏனோ தானும் துடைச்சி விட்டேன். வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாப்புல. இப்போ நம்ம வந்து ஜமியா போகிறோங்க. ஜமியா போயிட்டு இந்த வண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே முன்னாடியே போட்டு இந்த வண்டியை வந்து கொஞ்சம் கழுவி விடுவோம். அதே மாதிரி அந்த 180 வண்டி இருக்குது. ஸோ அந்த 2 வண்டியும் கழுவி விடுவோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நாளைக்கு இல்லையா? ஸோ நாளைக்கு லீவு போகலான்னு பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். வெள்ளிக்கிழமை. ஸோ அவன் பையன் போயிட்டு வந்தால் கூட நாளைக்கு காலைல ஏஞ்சி அந்த வண்டியை நல்லா ஃபுல்லாக சோப் போட்டு நல்லா சூப்பராக கழுவி விட்டுடலாம். அதுதான் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 2 வண்டியும் கழுவிட்டேன்னா நாளைக்கு அந்த ஒரு வண்டி கழுவினோன்னா நம்ம டியூட்டி முடிஞ்சிடும். நம்ம வந்து லீவுக்கு போகிற மாதிரி இருந்தால் லீவு கிளம்பி போகலாம். சரிங்களா? இப்போ வாங்க ஜமியா போயிட்டு திங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னன்றதை பார்ப்போம். ஜமியாவில் பொருள் வாங்கிட்டேங்க. என்னென்னா லெபனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த வெண்டைக்காய், சின்ன வெண்டைக்காய் இருக்கும். இதுக்கு வந்து பமியான்றாங்க இங்கே அரபியில். இது வந்து இங்கிலீஷில் வந்து ஒக்காரா ஜீரோ இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்ரூனி, 22ஆம் நம்பர் மக்ரூனி. ஸோ இதை வந்து வாங்கியாச்சு. இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு இந்த வண்டி கழுவலாமா வேணாமான்ற மாதிரி யோசனை இருக்குது. இப்போ தாங்க வரப்போ திருப்பியும் லைட்டாக தூரல். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வானம் வேறு மூடிக்கிட்டே இருக்குது. துடைக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு சிந்தனையிலே இருக்குது. எப்படியா இருந்தாலும் திருப்பியும் இதாகும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி வாங்க போயிட்டு பார்ப்போம். மணி வந்து 11 ஆகுதுங்க. இப்போ தாங்க வண்டி தொடச்சே முடித்தேன். பாருங்க, 2 வெள்ளை வண்டி, ஒரு ஃபோர்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பிக்கப் வண்டி, 180ன்னு சொல்லுவாங்க இங்கே. ஸோ அந்த 2 வண்டியுமே முடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். மணி வந்து 11 ஆகிடுச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு 9:45 போல் ஆரம்பித்தேன். 2 வண்டி துடைக்கிறதுக்கே இன்னும் டைம் ஆகி போச்சு. இந்த படிக்கட்டு வேறு கழுவி விடணும். இது எப்போ கழுவி விடலான்ற மாதிரி யோசிக்கிறேன். இப்போ கழுவி விட்டுட்டு போய் குளிச்சிடலான்னு பார்க்குறேன். மழை வருமானு தெரியல, வெயில் அடிக்குது லைட்டாக. அதனால நான் வந்து வண்டியை கழுவி விட்டுட்டேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸையுமே கொஞ்சம் கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு மண்ணாக. ஸோ இதையும் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குளிச்சுட்டு வருவோம். ஃப்ரெண்ட்ஸ், துணி துவைச்சி போட்டு காய வச்சுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாங்க. மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2:30 ஆகி போச்சு. இப்போ முதலாளி அம்மா கையெழுத்து போட தான் வந்திருக்கேன். அவங்க கையெழுத்து போட வந்திருக்காங்க, கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ போயிட்டு தான் நம்ம சாப்பிட்ணும். என்ன சாப்பாடுன்றதை போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட் ஆன். மணி வந்து 4:30 ஆகுதுங்க. இப்போ எங்கே வந்திருக்கேன்னா எருமுக்குக்கு வந்திருக்கேன். அதாவது எங்கள் முதலாளியோட அண்ணன் வீடு இங்கே ஒன்று இருக்குது, அதாவது தம்பி வீடு. எங்கள் ஓனர் பையன் சின்னவன் இருக்கான், அப்துல்லா.
அவன் வந்து இந்த இங்கே இருக்கிற பையன் கூட விளையாடுறதுக்காக கூப்பிட்டு வருவேன். நான் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்துல்லா இப்போ வந்து இந்த பையனை கூப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் போகிறோம். அதனால் இப்போ அவன் எங்கள் வீட்டு பையனை அப்துல்லாவையும் கூப்பிட்டு வந்து இங்கேருந்து காலித் 2 பேரும் சேர்ந்து இப்போ திருப்பி வந்து வீட்டுக்கு கொண்டு போய் விடணும். ஸோ இதுதான் டியூட்டி. வந்தேன், டீ போட்டு டீ சாப்பிட்லான்னு எடுத்தேன். அதுக்குள்ளே ஃபோன் வந்துருச்சு. அதான் டீ எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டேன். ஸோ பிளாக் டீ நம்ம வீட்டில் சாப்பிட்றதா இருந்தால் பிளாக் டீ, எங்கேயா வெளில போய் சாப்பிட்றதா இருந்தால் அந்த பால் டீ, ஹலீம் சாய்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் சாப்பிட்றது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இப்போ டியூட்டி வந்தேன். வேறு என்ன டியூட்டி வருது அப்படின்றத பார்ப்போம். ஸ்டே டியூன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சாயங்காலத்துக்கு அதுக்கப்புறம் வந்து எதுவும் டியூட்டி வரல. மணி வந்து 8:45 ஆக போகுது. நம்ம டின்னர் சாப்பிட்லான்ட்டு சாப்பாடு ரெடி எடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் குழம்பு. ஸோ கொஞ்சம் மசாலா, நம்ம ஊர் ஸ்டைல் மாதிரி கொஞ்சம் மசாலா குழம்பு மாதிரி வச்சுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஊறுகாய், கொஞ்சம் உப்பு, காரம் இல்லை, அதனால் வந்து ஊறுகாய் எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்மளுடைய டின்னர் இதை சாப்பிட்டுட்டு இருப்போம். அந்த பையனை கூப்பிட்டு வந்தோம் இல்லையா, ஸோ அந்த பையனை வந்து கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீ கடைக்காரனை போய் விடுற மாதிரி இருக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன். இப்போ வந்து டீ கடைக்காரனை விட்டுட்டு இப்போ வந்து ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். நம்மளுக்கு டியூட்டி அதுதாங்க, வேறு எதுவும் டியூட்டி வரல. இன்றைக்கி கடைக்கும் போக சொல்லலை, அதனால் நம்ம கடைக்கு போகிற வேலை கிடையாது. மணி வந்து 9:45 ஆகுது. வானம் வந்து ஃபுல்லாக மூடிட்டு தாங்க இருக்குது. இன்னுமே வானம் வந்து திறக்கலை, ஃபுல்லாக மேகமூட்டமாக தான் இருக்குது. மழை வருமானா மழை வரத்துக்கான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி ஆப்பில் காமிக்குது. அதே மாதிரி ஒரு 2 நாளைக்கு அப்புறம் தான் மழை வரும் அப்படின்ற மாதிரி ஆப்பில் போட்டிருக்கு. ஆனால் மேகமூட்டமாக இருக்குது. அப்படியே கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. வெயிலே இல்லை, இன்னைக்கு காலிலேருந்து வெயில் இல்லை. தோச்ச துணிங்க அப்படியே காஞ்சிட்டு கிடக்கு. நாளைக்கு தான் கொஞ்சம் எடுத்து இது பண்ணணும், வெயில் வந்ததுக்கப்புறம். காலையில் எழுந்துச்சி பையன் வண்டி மட்டும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கே அவன் வந்து க்ளீன் பண்ணலை ஒழுங்காக. அதனால் நான் நாளைக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து லீவுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். விஜய்க்கும் இப்போ இந்த வாரம் எனக்கும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ அதனால் லீவுக்கு போகலான்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ இதுதாங்க இந்த நேஷ்னல் டே வருது இல்லையா, ஸோ அந்த நேஷ்னல் டேக்காக அதை பாருங்கள், அந்த தோரணத்தில் லைட் கம்பத்துலலாம் வந்து இந்த லைட்டிங் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் வந்து ஃபுல்லாக கொடுக்கல, இன்னும் ஃபுல்லாக கொடுத்தாங்கன்னா செம்மையாக இருக்கும். அதே மாதிரி இந்த மரத்துலலாம் பாருங்கள், அந்த ரெட் கலரு, க்ரீன் கலரு, அப்புறம் கீழே வந்து ஒயிட் கலரு. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த அந்த ஃப்ளாகோட கலர்ஸ் வந்து அப்படியே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டைலில் வந்து என் ஃபோனில் அவ்வளோவா கிளியராக இல்லை. கரெக்டாக அந்த லேம்பில் வந்து கரெக்டாக டிசைனாக வந்து இந்த இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு ஏரியாலையுமே ஒரு ஏரியாவை பொறுத்து அந்த கிராண்டாக இருக்குங்க. நம்ம இந்த சிட்டி சைட்லலாம் போனோம்னா ஏரியாவில் இதுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க எல்லாமே. இப்போதைக்கே வந்து 2ஆம் தேதியிலேருந்து இந்த ஃபங்க்ஷன், அதாவது அவங்களுக்கு வந்து நேஷ்னல் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா 25ஆம் தேதி, லிபரேஷன் டே வந்து 26ஆம் தேதி. ஸோ இந்த 2 நாள் கொண்டாடுவாங்க குவைத்தில். இந்த 2 நாளுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி 2ஆம் தேதியே கொடியேற்றம் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று பண்ணி அன்னிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு ஈவெண்ட்டுன்ட்டு இங்கே ஈவெண்ட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ட்ரோன் ஷோ, ஃபயர் ஒர்க் ஷோ, அதுக்கப்புறம் வந்து இந்த மாலில் ஈவெண்ட்டுங்க, அந்த மாதிரி வந்து நிறைய நடக்கும். ஸோ அது வந்து ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஏரியாவில் அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணிகிட்ருப்பாங்க. பிப்ரவரி 2ஆம் தேதியிலேருந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 by 1 ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கும். 25ஆம் தேதி 26ஆம் தேதி ரொம்ப கிராண்டாக இருக்கும். எல்லாம் கொடி வச்சுக்கிட்டு எல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம்ட்டு செம்ம டிராஃபிக் ஆகும் அன்றைக்கி. ஸோ அதே மாதிரி இந்த ஏரியாலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜமியா, அதாவது சூப்பர் மார்க்கெட்டு, இந்த ஸ்ட்ரீட்டு, இது எல்லாத்துலேயுமே வந்து லைட்டிங் போட்டு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஏரியாவில் வந்து ரிஹாபில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் டெக்கரேஷன் பண்ணுவாங்க. இந்த வருஷம் எப்படி அதிகமாக பண்ணுறாங்கன்றது தெரியல. ஒரு சில இடத்துலலாம் வந்து ஃபுல்லாக அந்த மரம்லாம் எடுத்து அந்த கார்டன் மாதிரிலாம், அந்த ரவுண்ட் அபவுட்லாம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துலலாம் வந்து செடிங்கள்லாம் வச்சு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து நான் போகிற மாதிரி இருந்ததுன்னா நான் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து காமிக்கிறேன், இன்னும் வரப்போகிற வீடியோவில் எல்லாத்துலேயுமே. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இஷ்பிலி அது கொஞ்சோண்டு பார்த்தோம். இதை பாருங்கள், இங்கெல்லாம் இந்த கம்பிங்க வச்சுருக்காங்க நம்ம ரிஹாபில்.
இந்த லைட்டிங் எல்லாமே வந்து போட்டுட்டு இன்னும் எப்போ செட் பண்ணி ஆன் பண்ணுவாங்கன்றது தெரியல. அதே மாதிரி நம்ம இதுலேயுமே வந்து இந்த ஸ்ட்ரீட் கம்பத்தில் வந்து லைட்டு கொடுத்துருக்காங்க, அந்த லைட் போஸ்ட்டில். இன்னும் வந்து கனெக்ஷன் தான் கொடுக்கல. அதே மாதிரி ஜமியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளாக் டிசைனில் இது மட்டும் லைட்டிங் மட்டும் கொடுத்துருக்காங்க ஜமியாவில். மற்றபடி இன்னும் வெளியில் அவுட்டரில் எல்லாமே எதுவும் டிசைன் வரல. ஸோ அது வந்தவுடனே நான் அது உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். கரெக்டாக வீட்டுக்கு பக்கத்தில் வந்தவுடனே வீட்டு பணிப்பெண் ஃபோன் பண்ணாங்க. அதாவது ஸ்ரீலங்காக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபோன் பண்ணாங்க. இந்த பையன் பக்கத்து வீட்டில் போய் விளையாடிட்டு இருந்தான், அவனுக்கு போய் கூப்பிட்டு வா அப்படின்னாங்க. எங்கள் வீட்டு பையன் அப்துல்லாவை. சரின்ட்டு அவனை போய் அங்கே கூப்பிட்டு போய் அவனை நம்ம திவானியில் உட்காந்து விளையாட சொல்லிட்டு வந்தேன். ஸோ அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நம்ம திவானியில் உட்காந்து விளையாடு மேடம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் வாங்கி ஃபோன் பேசணும் அப்படின்ட்டு அவன் ஃபோனை வாங்கி பேசிட்டு இப்போ வந்து முதலாளி அம்மா வந்து மெக்டொனல்ட்ஸ் போயிட்டு எனக்கு கூப்பிடு அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் தான் மெக்டொனல்ட்ஸு, அதான் இப்போ வந்தாச்சு. இது ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ரைட் எடுத்தோம் அப்படின்னா ரைட் சைட்லேயே மெக்டொனல்ட்ஸு. ஸோ இதே தெருவில் தான், நம்ம மெயின் ரோட்லேயே வந்து பக்கத்துலேயே வந்துடும், நம்ம ஜம்மியாக்குள்ளாரே இருக்கும். ஸோ நம்ம ஜம்மியாவில் வந்து பார்த்திங்கன்னா 2 கடை இருக்குது. ஒன்று வந்து நைஃபு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொன்று வந்து இந்த மெக்டொனல்ட்ஸு. ஸோ 2 வந்து அந்த கறி கடைங்க இருக்குது. இருக்காங்க இல்லையா, அந்த காலித் பையனும் இருக்கான், நம்ம அப்துல்லாவும் இருக்காப்புல. 2 பேருக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க. அதை வாங்கிட்டு போய் கொடுக்கணும். வாங்க, இதை வாங்கிட்டு போய் கொடுக்கணும். டியூட்டி இது தான் இப்போதைக்கு. நம்மளுக்கு வந்து போகலாம், ரூமுக்கு போகலான்னு பார்த்தா போகிறதுக்குள்ளாரே ஒரு வேலை வந்துடுச்சு. ஸோ அவங்க யாராவது பசங்க கையோடு வந்தாங்கன்னா இந்த டிரைவ் த்ரூ அப்படின்னு இருக்கும், அது வண்டி ஓட்டிகிட்டு போய் அப்படியே வண்டியிலே உட்காந்த மாதிரி வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளார போயிட்டு நம்ம ஆர்டர் கொடுக்கணும். ஸோ கேஎஃப்சியில் ஆர்டர் போட்டாச்சுங்க. 2589 நம்பரு. ஒரு வந்து மீடியம் நக்கெட்ஸ் 9 பீஸ் வரும். இது வந்து 2.25 தினாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மீடியம் மெக் அரேபியான்ட்டு ஒன்று, இது வந்து வெறும் சீஸ் மட்டும் ஆட் பண்ணி அது வந்து ஒரு 2.5 தினார் வருது. மொத்தம் வந்து 4 தினார் 65 ஃபில்ஸு. ஸோ இது வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கூட்டம் பாருங்கள், எக்கச்சக்க கூட்டம் இருக்குது, கூட்டம் அதிகமாக இருக்குது. அதை வந்து ஆர்டர் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகணும். வீட்டுக்கு போய்ட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ மெக்டொனல்ட்ஸ் ஆர்டர் வாங்கியாச்சுங்க, சீக்கிரமாகவே ரெடி ஆகிடுச்சு. வாங்க வீட்டுக்கு போயிட்டு கிளம்பலாம், டியூட்டி முடிஞ்சது, ஓவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், see you, குட் நைட்.